வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். 2025 புது வருடம் பிறந்த அன்னைக்கு மத்திய அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்குது. ஸோ அதில் பிரதமர் மோடி அந்த அமைச்சரவை கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் பேசணுமோ எல்லா விஷயங்களையும் பேசி முடிச்சுட்டு ஒவ்வொரு அமைச்சரையும் தனித்தனியாக கூப்பிட்டு பர்சனலாக சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அமைச்சர்கள் தேவையில்லாமல் பப்ளிக் பிளேசஸில் தேவையில்லாத வார்த்தைகள் பேச வேணாம், தேவையில்லாமல் மீடியா கிட்ட பேச வேணாம். அதே நேரத்தில் ஒரு அமைச்சகத்தில் இருந்து இன்னொரு அமைச்சகத்துக்கு அமைச்சர் வழியாக போகக்கூடிய லெட்டர் டிரான்சாக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்களினுடைய காப்பி இந்த விஷயங்களையும் மீடியாவுக்கு கொடுக்க வேணாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியை பயன்படுத்தி அரசாங்கத்திற்கு கெட்ட பேர் ஏற்படுத்துறதுக்கு பலர் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டீப் ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களில் நம்முடைய அரசாங்கத்திற்கு கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். தொலைபேசி அழைப்புகள் வந்தாலும் அதை தேவையில்லாத அழைப்புகள் கிட்ட பேச வேணாம் அப்படின்றதையும் பிரதமர் சொல்லியிருக்கிறாரு. அதற்கப்புறமா ராஜ்நாத் சிங், மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங், அவர் பேசும்பொழுது 10 வருஷமாக இந்த கவர்மெண்ட் மேலே ஊழல் புகார் எதுவுமே இல்லாமல் ஸ்மூத்தாக போனதுக்கான காரணம் இதுவும் ஒன்று. ஸோ பிரதமர் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கேளுங்க, அப்படியே ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அரசினுடைய கொள்கைகளையும் மற்ற விஷயங்களையும் பேசுகிறதுக்கு மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய அஸ்வினி வைஷ்ணவ் அவர் ஒருத்தர் மட்டும்தான் பேசுவார். ஸோ மற்றவர்கள் பப்ளிக் கிட்ட மீடியா கிட்ட அரசினுடைய கொள்கைகள் பற்றி மற்ற விஷயங்கள் பற்றி பேச வேணாம், அஸ்வினி வைஷ்ணவ் மட்டும் பேசிக்குவார் அப்படின்றதையும் பிரதமர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த விஷயங்களோடு சேர்ந்து இன்னொரு முக்கியமான பேச்சும் அடிபடுது. என்ன அப்படின்னா அமைச்சரவையில் மாற்றம் செய்ய போகிறாங்க சீக்கிரமாகவே அப்படின்ற விஷயங்களும் பார்க்கப்படுது. ஸோ இந்த காலத்தில் ஒரு வருடத்தை கூட பூர்த்தி செய்யாத இந்த அரசாங்கத்தில் அமைச்சர்களினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது, யார் நல்லா செயல்பட்டு இருக்கிறாங்க, செயல்படாத அமைச்சர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டியலை பிரதமர் மோடி எடுத்து வைத்திருக்கிறார் அப்படின்றதையும் கவனிக்க முடிகிறது. ஸோ அதில் சிலர் அமைச்சரவையில் புதுசாக சேர்க்கப்படலாம், சிலர் அமைச்சரவையில் இருந்து விலக்கப்படலாம் அப்படின்ற செய்திகளும் வந்திருக்குது. குறிப்பாக கேரளாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திரிசூரினுடைய எம்பி சுரேஷ் கோபி, ஸோ அவர் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் இணை அமைச்சராக இருக்கிறாரு. ஸோ எனக்கு அமைச்சரவையில் வேணாம் அப்படின்றத நான் பிரதமர்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்றத அவர் சொல்லியிருந்தார். அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலிருந்து பிரதிநிதிகள் இல்லை அப்படின்றதுனால 2 மாநிலத்துக்கும் சேர்த்து ஒரு பிரதிநிதியாக நான் இருப்பேன் அப்படின்றதையும் சொல்லியிருந்தார். ஸோ இந்த நேரத்தில் அவரை மாதிரியான ஆட்கள் விருப்பமே இல்லாமல் இருக்கக்கூடிய பர்சன்ஸை அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே நேரத்தில் ரொம்ப பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு அமைச்சரவையில் சேர்க்கப்படாத அனுராக் தாக்கூர் இந்த மாதிரியான பர்சன்ஸ் அமைச்சரவையில் சேர்க்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அமைச்சரவை மாற்றம் பற்றி நம்ம வரக்கூடிய நாட்களில் அறிவிப்புகள் ஏதாவது இருக்குதா அப்படின்றத எதிர்பார்க்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் தில்லியினுடைய மோடி 3.0ல 2025 தொடங்கி இருக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்றத கவனிக்க முடிகிறது. பார்க்கலாம் இதனுடைய தொடர்ச்சி என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.